Hello friends, வணக்கம் and welcome to Kalandhizz's Lifestyle. இன்னைக்கு Kalandhizz's Lifestyle சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் அண்ட் ஈஸியான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். மில்க் அண்ட் பன்னீர் யூஸ் பண்ணி ஒரு குயிக் அண்ட் ஈஸியான டேஸ்டியான கிரேவி செய்ய போறோம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ரோட்டி, சப்பாத்தி, பராட்டா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பரா செட் ஆகும். பால் நிறைய குவான்டிட்டி இருக்கு. எப்பவுமே என்ன பால் இருந்தால் பாயசம் பண்ணணுமா இல்லை வந்து பால்கோவா பண்ணணுமா அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி ஒரு கிரேவி ரெசிபி கூட பண்ணலாம். எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரம் நிறையா வேணுங்கிறவங்க இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டு பெரிய வெங்காயமும் முந்திரியும் சேர்த்து வதக்கி நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இந்த கிரேவிக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி திக் பண்ணுறதே வந்து இந்த வெங்காயமும் முந்திரியும் நம்ம சேர்த்து அரைக்கிற பேஸ்ட்டு தான். அதனால் வந்து நான் வந்து இன்றைக்கி 3/4 லிட்டர் பால் எடுக்க போகிறேன். இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸாக இருக்கிற பெரிய வெங்காயம் வந்து 2 எடுத்துருக்கிறேன். ஒரு கை அளவுக்கு முந்திரி பருப்பு வந்து நிறையா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லை அந்த டேஸ்ட்டே வந்து நான் முந்திரி பருப்புனால தான், அதனால் கொஞ்சம் என்னைக்காவது ஒரு நாள் பண்ணுறப்ப சேர்த்து போடுறது தப்பில்லை. அதை வதக்கி எடுத்து வச்சுட்டு அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இப்போ அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இதை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து பச்சை வாசனை போய் நல்லா மனம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கின அப்புறமா இது கூட வந்து நம்ம கொஞ்சம் மசாலா தூள்லாம் சேர்க்க போகிறோம். அந்த பச்சை மிளகாய் வந்து இஞ்சி பூண்டோடு சேர்த்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின அப்புறமா கூட வந்து மல்லிப்பொடி 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. பிளெயின் கொரியாண்டர் பவுடர், அது கூட சீரகத்தூள் அதுவும் அதே மாதிரி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. குறுமிளகு பொடி, இந்த மிளகுத்தூள் வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த அந்த எண்ணெயே போதுமானது. அதுலேயே வந்து அந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து இப்போ இந்த ட்ரையாக மசாலா பவுடர் ஆட் பண்ணதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ அந்த பச்சை வாசனை போகணும். இப்போ பால் பார்த்திங்கன்னா 750 ml எடுத்துருக்கிறேன். 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த கிரேவி செய்ய போகிறேன் நான். ஆக்சுவலி பன்னீர் பார்த்திங்கன்னா ஹோம்மேட் பன்னீர் தான், 200 கிராம் எடுத்திருக்கேன். பால் வந்து அந்த மசாலா பவுடர் வந்து நல்லா வதங்கின அப்புறமா அந்த பாலே உள்ளே ஆட் பண்ணிடுங்க. கட்டியெல்லாம் பிடிக்காது, நம்ம குறப்பாக இருக்கிற பவுடர் தான். அதனால நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா வந்து நல்லா பாலோடு கலந்துடணும். ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். இந்த நம்ம முந்திரியும் வெங்காயமும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணுறப்ப நல்லா திக்காயிரும். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மை மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த பாலில் வந்து அதை கலந்துருங்க. கலந்து கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் பாயில் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த முந்திரி பேஸ்ட் போட்டால் தான் வந்து உங்களுக்கு அந்த ரிச் அண்ட் க்ரீமி ஃப்ளேவரே நமக்கு கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முந்திரி நல்லா நைஸாக அரைங்க. கொஞ்ச நேரம் நல்லா வந்து ஊற வச்சு கூட நீங்கள் அரைக்கலாம். அரைக்காமல் விட்டுட்டிங்கன்னா குறப்பாக இருந்தால் அந்த கிரேவி வந்து அந்த சாஃப்ட் கன்சிஸ்டன்சி வராது. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுருங்க. கொதி வர்றப்போ கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. எந்த நம்ம நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கு போனாலுமே அந்த ஃப்ளேவர் கொடுக்கறது வந்து இந்த வெந்தயக்கீரை தான். ஸோ அந்த ட்ரைட் வெந்தயக்கீரை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. சேர்த்து பாருங்கள், நம்ம ஊற்றுறப்ப பால் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தது. இப்போ அந்த நம்ம அரைச்ச பேஸ்டெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொதி வரப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக அந்த க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பன்னீர் வந்து இது வந்து ஹோம்மேட் பன்னீர், நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். வெளியில் வந்து வாங்குறவங்களும் ஓகே, பட் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி போடணும்னு நினைக்கிறவங்களும் போடலாம். அது போடுறப்போ கொஞ்சம் அந்த ஹார்ட் டெக்ஸ்சர் வந்துடும். அதனால நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ் பன்னீராக இருந்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பன்னீர் போட்டுட்டு மறுபடியும் லைட்டாக ஒரு பாயில் வந்த உடனேவே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பால் வந்து ஆற ரொம்ப தடிமன் ஆயிரும், திக்காயிரும். அதனால் வந்து நீங்கள் ரொம்ப கொதிக்க விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கடைசியாக மல்லி இலை போட்டு கார்னிஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இன்னும் நல்லா ஃப்ளேவர் ரிச்சாக வேணும் அப்படின்னா நீங்கள் கடைசியாக இன்னும் கொஞ்சம் கூட அந்த கசூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணி பவுடர் மாதிரி கடைசியாக நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் கார்னிஷ் பண்ணலாம். அதுவுமே இன்னும் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா
அண்ட் ரிச் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பரோட்டா, ரொட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கு கூட நல்லாயிருக்கும், ஒரு சிலருக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதே மெத்தடில் வந்து நம்ம பன்னீருக்கு பதிலாக எக் வச்சு செய்யலாம், சிக்கன் வச்சு செய்யலாம். ஸோ எல்லாமே வந்து அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இந்த பன்னீர் கிரேவி வந்து மலாய் பன்னீர் கிரேவி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸும் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.